வெல்கம் டு மெர்கர் ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு செம்மண் பூமி விவசாய லேண்டு பார்க்க போகிறோம். 3 ஏக்கர் 16 சென்ட்டுங்க. அது லோ பட்ஜெட்டில். இது இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி டிஸ்ட்ரிக்கு பெரும்பாலை என்ற கிராமத்தில் இருக்குங்க. தருமபுரியிலேருந்து 40 கிலோமீட்டரும், மேச்சேரிலேருந்து 22 கிலோமீட்டரும், சேலத்துலேருந்து 52 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து வித்தின் 1 கிலோமீட்டரில் நமக்கு இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். அது தார் ரோட் பேஸ், பஞ்சாயத்து ரோட் பேஸில் இருக்குங்க இடம். ஸ்கொயராக இருக்குங்க இடம். செம்மண் பூமி, சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த மலை குன்றுகள் நடுவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க ஓனாகவே நல்லா ஒரு 1500 ரேஞ்சில் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே எல்லாருமே சொந்த வீடுகள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு சுற்றிலும் அக்கம் பக்கம் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கையான இடம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணை மரம் இருக்குது. ஸோ பண்ணை மரம் இருக்குது அப்படிங்கும் போதே நமக்கு அங்கே நீர்வளம் இருக்குங்கிறத ஒரு பேஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 கிணறுகளும் இருக்குதுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நான் அது டீட்டெயிலாக சொல்கிறோம். பாருங்கள்லாம் உழவு விட்டுருக்காங்க. ஒரு அருமையான இடம், லொக்கேஷனு. இதாங்க கிணறு. இந்த கிணறு பார்த்திங்கன்னா சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலை. முன்னாடி டீசல் மோட்டர் வச்சு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ விவசாயம் பண்ணாதனால எல்லாம் மண் சரிகளாக இருக்குது. நம்ம இதை வாங்கின பிறகு இதை நம்ம தூர்வாரி பண்ணோம்னா நமக்கு அருமையாக இருக்கும். பக்கத்தை சுற்றி நம்ம செவுறு கட்டும் போது இடம் நமக்கு சேஃபாகவும் இருக்கும். இது இடம் வாங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் போடணுங்க. போட்டுட்டால் நமக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். அதில் என்னென்னா நமக்கு இங்கே இபி சர்வீஸ் இல்லை, ஆனால் நமக்கு லைன் பக்கத்தில் போகுதுங்க. இதை நம்ம வாங்கின பிறகு நம்ம அந்த லைன் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் வாங்கிக்கலாம். இதில் மரங்கள்லாம் நட்டிருக்காங்க. தீப்பெட்டி குச்சி மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இதில் இருக்குது. சுற்றிலும் இந்த பாருங்கள், அதுதான் இந்த மரம். நல்லா வளர்ந்த மரமாகவே இருக்குது. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. அதை பாருங்கள், அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த இடம் கிடச்சதுன்னா நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் மாற்றிக்கலாம். ஒரு ரெசார்ட் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த இடம் ஒரு இயற்கையான இடத்துல இருக்கனால நம்மளே இங்கே ட்ரிப் தங்கினாலும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஏக்கர் 15 லட்சம் சொல்கிறாங்க. 3 ஏக்கர் 16 சென்ட்டு அப்படிங்கும் போது அரௌண்டு 45 to 50க்குள்ளே வரும். ஸோ இது நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது டெஃபினட்டாக விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இவங்க சொல்கிறது ஒரு ஏக்கர் 15 லட்சம், 15 lakhs. ஸோ நேராக சைட் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு அருமையான இயற்கை சூழ்ந்த இடம். நாங்கள் சைட் விசிட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நாங்கள் இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். ஸோ நேரடி பார்ட்டி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பார்ட்டிக்கிட்ட டேரக்டாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம வேலை பேசி அது உடனே இருக்கிறேன்னா நம்ம இமீடியட்டாக அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடங்கள் கிடைக்கிறது 1-2 சைட்டு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. தண்ணீருக்கும் பிரச்சனை இல்லை. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மேட்டூர் டேம் இருக்குது வித்தின் 10 கிலோமீட்டரில். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.